தற்போது கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ கல்வியை அரசியலாக்க வேண்டாம் அப்படின்னு மத்திய அமைச்சர் பதில் கொடுத்திருக்காரு. கல்விக்கான நிதி விடுவிக்கப்படாத அந்த சூழல்ல இந்த ஒரு பதில் மத்திய அமைச்சர் கிட்ட இருந்து வந்திருக்கு. எப்படி பார்க்கலாம்? கல்வியே ஒரு அரசியல், நேரடி அரசியல். கல்வி வழங்குவது மக்களை வலுப்படுத்துவது, ஜனநாயகத்தை வலுப்படுத்தும், தனிமனித சுதந்திரத்தை காப்போம். கல்வி மறுத்தல் என்பது மக்களை பலவீனப்படுத்துவது, ஜனநாயகத்தை பலவீனப்படுத்துவது, அதன் மூலமாக தனி மனித சுதந்திரத்தை இழக்கச் செய்வது. தேசிய கல்விக் கொள்கை 2020 என்பது நேரடி அரசியல் நடவடிக்கை. அரசு தன் பொறுப்பிலும் செலவிலும், அதாவது முழு செலவிலும், ஒரு நிறுவனத்திற்கு, ஒரு கல்வி நிறுவனத்திற்கு ஆண்டு முழுக்க ஆகக்கூடிய அனைத்து வகையான செலவையும் அரசே ஏற்று நடத்திய பல்கலைக்கழகம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், அரசே ஏற்று நடத்திய பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம். இனி அதுபோல் எந்த பல்கலைக்கழகமும் இந்தியாவில் இருக்காது என்று சொல்லக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை 2020 அரசமைப்பு சட்டத்தின் கூறு 14, கூறு 21, கூறு 41, கூறு 43 ஆகியவற்றுக்கு நேர் எதிரானது. எனவே அரசமைப்பு சட்டத்திற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையை எந்த மாநிலமும் ஏற்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கும் தேசிய கல்விக் கொள்கை 2020 ஏற்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு சரியானது. அந்த நிலைப்பாடுதான் மக்கள் தங்கள் இறையாண்மை பயன்படுத்தி வாக்களித்திருக்கிறார்களே, அப்படி வாக்களித்து தேர்ந்தெடுத்த தமிழக அரசினுடைய கொள்கையாக இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். எனவே இதை தெரிந்தும் மீண்டும் மீண்டும் தன் தவறை திருத்திக் கொள்ளாமல் ஒன்றையே சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிற ஒன்றிய அரசு மக்கள் விரோதமாக நடந்து கொள்கிறது என்பதுதான் உண்மை. இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு.